ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றியது தொடர்பாக தருமபுரி மாவட்ட வனத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒகேனக்கல் அருகே ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது தொடர்பாக வனத்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. தருமபுரி மாவட்ட வனத்துறை இந்த ஆக்கிரமிப்பை அகற்றியது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைகிறார். குமரவேல், விவரங்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது தொடர்பாக சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இந்நிலையில் தருமபுரி மாவட்ட வனத்துறை இது தொடர்பாக விளக்கம் அளித்து அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனச்சரகத்திற்குட்பட்ட தேவனூர் காப்புக்காடு, அதாவது ஒகேனக்கல் அருகே உள்ள மணல் திட்டு பகுதியில் கிருஷ்ணன் என்பவர் வனப்பகுதியினை ஆக்கிரமித்து தகர கொட்டாய் மற்றும் சிறிய வீடு அமைத்திருந்தார். இந்த ஆக்கிரமிப்பை தான் வனத்துறை அகற்றி இருக்கிறோம். அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம், தமிழ்நாடு வன சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படியும் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலோடும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும், அதாவது அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டிருந்தது இடத்தில் வன குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாலும், அதே போல யானை உள்ளிட்ட வன விலங்குகளின் வலசை பகுதியாகவும் அந்த இடம் இருந்ததாகவும், தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வனத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. கிருஷ்ணன் என்பவர் அந்த பகுதியில் இருந்த பூர்வ குடியல்ல. கிருஷ்ணனுக்கு சொந்தமாக பெண்ணாகரம் பகுதியில் விளை நிலங்களும் வீடுகளும் வீட்டு மனைகளும் இருக்கிறது. எனவே அவர் வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார். அந்த ஆக்கிரமிப்பை மட்டுமே வனத்துறை அகற்றியிருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தேவையில்லாத இது தொடர்பான வீடியோக்கள் சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் வனத்துறை இது தொடர்பான விளக்கம் அளித்து அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதே ஒழிய வேறு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. வனத்துறை தனது நடவடிக்கையை மட்டுமே செய்திருக்கிறது என விளக்கம் அளிக்கிறது தருமபுரி மாவட்ட வனத்துறை. குமரவேல், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.